ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரித்தி சேனல். இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஊர்லேயே சென்னை சூப்பர் ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது என்னென்ன பொருள் நம்ம பார்த்துடலாம். பேனா வாங்கியிருக்காங்க. இந்த பேனாவுடைய ரேட் வந்து 50 ரூபா. 50 ரூபாயில் இது ஒரு பேனா. அடுத்தது வந்து இது ஒரு பேனா. அடுத்து வந்து பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்சரா பென்சில் பாக்ஸ் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா லெட்டு வந்துட்டு 2 லெட்டு, ஒரே மாதிரியான லெட்டு. அடுத்தது வந்து பிளாக் லெட்டு ஒன்று. அடுத்தது வந்து இந்த மாதிரி பென்சிலு, டிப் பென்சில். இது பாருங்கள், லெட்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? டிப் பென்சில் நல்ல ஷார்ப்பாக, நல்ல மைனூட்டாக, மெலிசாக எழுதும். இப்படி நம்ம ப்ரெஷ் பண்ண அப்படியே வந்துட்டுருக்கோம். நம்ம எழுதுறத அப்படியே வந்துட்டுருக்கோம். பேனா மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நான் படிக்கும்போதெல்லாம் டிப் பென்சில்னால் என்னென்னே எனக்கு தெரியாது. டிப் பென்சில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒன்லி பென்சில் மட்டும்தான், நட்ராஜ் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு. நானாக வந்துட்டு 15 ரூபாய் 20 ரூபா பேனாவில் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன். என் பையன் இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது 450 ரூபா பேனாவில் எழுதுனாங்க பப்ளிக் எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்க்கர் பேனாவும் என்னென்னவோ பேனா சொல்கிறாங்க. இப்போலாம் வந்துட்டு இங்கு வந்து இந்த மாதிரி போடுறாங்க. முன்னெல்லாம் நம்ம இங்கு ஊற்றி தானே எழுதுவோம். இப்போ வந்து இதுலேயே போட்டுக்கிறாங்க. இப்போ இது தீர்ந்து போனாலும் இதை வந்து கழட்டிட்டு அது உள்ளுக்கு ரவுண்டாக ஒன்று உருண்டையாட்டம், அந்த கோலி உருண்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டையாக இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிரஞ்சில் வந்து இங்கை ஏற்றி இது உள்ளார ஃபில் பண்ணி பேனாவில் மறுபடியும் பண்ணிக்கலாம். அதனால் தீர்ந்து போனாலும் இதை வந்து வச்சுருக்குறாங்க. இதே மாதிரி 2 வாங்கியிருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரப்பரு, இது வந்து ஷார்ப்னரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து பாருங்கள் பிஸ்கட் ஐட்டம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு பர்ஃப்யூமு. அடுத்தது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு. இது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் பிளாக் கலர் ஷூ வாங்கியாச்சு. நாளைக்கு தான் தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. 10th முடிச்சு 11th நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு நாள் போகிறாங்க. நாளைக்கு வந்து எங்களையும் வர சொல்லியிருக்காங்க, பேரண்ட்டையும். 9:30க்கு அங்கே ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:30க்கு போகும்போது நானும் என் பையனுமே 2 பேருமே தான் சேர்ந்து போவோம். பாருங்கள், பிளாக் கலர் ஷூ மட்டும்தான், ஒயிட் கலர் கிடையாது. எங்களுக்கு பிளாக் கலர் ஷூ மட்டும்தான், ஒரே ஒரு ஷூ மட்டும்தான். ஷூவும் எடுத்தாச்சு. தம்பிக்கு வந்துட்டு நேற்றே போயிட்டு பேக்லாம் எடுத்தாச்சு. தேவையான பொருள் திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து பேனா பென்சிலுக்காக மட்டும் இங்கே போய் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பேனா பென்சில் என்ன தேவையோ இதர ஜாமான்லாம் இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். தம்பி ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இனிமேல் ஈவினிங் டைமில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு புக்கு நோட்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அட்டை போடுறதெல்லாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு அட்டை போட்டுட்டு இருந்ததுனால தம்பிக்கு கொஞ்சம் போட முடியல. ரொம்ப போட்டுட்டு இருக்கிறதுனால முதுகு வலி இருக்கும், விட்டுட்டேன். வீட்லேயும் அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால விட்டேன். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம என்னென்ன வேலை வந்து பெண்டிங் வச்சுருக்கோமோ அந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு நல்லா ப்ராப்பராக கிளம்பி ரெடியாகி நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் பையனை விட்டுட்டு வரணும். ஓகே, உங்கள் குழந்தைங்க வந்து 10th முடிச்சு 11th போகிறாங்களா? 11th வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை நாளைக்கு தான்? எங்கள் தம்பியாட்டமே வந்து நாளைக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். பார்த்துட்ருக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு தான் உங்கள் பசங்களும் வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் பெரம்பலூரில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நல்லா படிக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.